மல 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 லவ்னா உனக்கு என்னன்னே தெரியாது. லவ்னா ஹாய் ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ஒரு சூப்பரான லவ் பிஜிஎம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக் அனிமேஷனை யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு மாசான வீடியோ தான் மேக் பண்ண போகிறோம். இந்த ஒரு வீடியோவை நீங்களும் உங்களோட லவ் ரூம் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சு ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோ தனியாக இருந்துச்சு அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பீட் மார்க் நெக்ஸ்ட் ஷேக் எஃபெக்ட் ஃபைனல் வந்து ஆல் மெட்டீரியல் சாங்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணி முடிங்க. அடுத்து வந்து சாங் இருக்கும் ஆல் மெட்டீரியல் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பீட் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்துன்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் நேம் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் போய்க்கோங்க. சிம்பிளாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா மாறி வந்துன்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸ்எம்எல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்எம்எல் வருது. இந்த எக்ஸ்எம்எல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனோடனே ஷேர் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா எல்லா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் அலர்ட் மோஷனும் இருக்கும். அதை நீங்கள் அலர்ட் மோஷன் டச் பண்ணாங்க அப்படின்னாலே ரொம்ப சிம்பிளாக இம்போர்ட்டட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஷோ ஆகிடும். அவ்வளோதான். இப்படி தான் எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணணும். இது போல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணி முடிங்க. இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாங் ஆட் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் பீட் அண்ட் ஷேக் அப்படி இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட்டை ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு மீடியா ஆடியோவில் போய்க்கோங்க. கடைசியாக போய்க்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண சாங் கடைசியாக தான் இருக்கும். அங்கே போய்ட்டு நேமை பார்த்துட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லிரிக்ஸ் இருக்கும். லிரிக் அனிமேஷன் அங்கேயே கொடுத்துருப்பேன். ஃபாண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஆல் மெட்டீரியல் வந்து ஃபாண்ட்டும் கொடுத்துறேன். அந்த ஃபாண்ட்டை ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். கிளிப்பை டச் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ டச் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஃபாண்ட்டும் ஷோ ஆகும். நீங்கள் கீழே வியூ ஆல் ஃபாண்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஃபாண்ட்டும் காமிக்கும். மேலே ஒரு 3 லைன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்க் வந்து நம்ம ஷோ ஆகும். இதில் வந்து சர்ச் ஆப்ஷன் போய்க்கோங்க. சர்ச் ஆப்ஷன் போயிட்டு அந்த ஒரு ஃபாண்டோட நேம் வந்து சர்ச் பண்ணணும். அந்த ஃபாண்டோட நேம் வந்து அவாக் பியூட்டி AWGN வந்து உங்களுக்கு போட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் ஃபாண்ட்டு. நீங்கள் ஷோ ஆன ஃபாண்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து இம்போர்ட் ஆகிடும். இப்படி தான் வந்து ஃபாண்ட்டும் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். நம்ம எப்படி வந்து பீட் இம்போர்ட் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும். இது போல் வந்து நீங்கள் கரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் வந்து கடைசியாக இருக்கும். இம்போர்ட் பண்ண ஃபாண்ட்லேயே வந்து கடைசியாக இருக்கும். கடைசி ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லா கிளிப்புக்கும் ஒரு 4-5 கிளிப் இருக்கும். அந்த 5 கிளிப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபாண்ட்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும்பா. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுலேருந்து வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணுவோம். கரெக்டாக 3.22 செகண்டில் வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணுவோம். ப்ளஸ் கொடுத்துட்டு மீடியாவில் போய்க்கோங்க. மீடியாவில் போய்ட்டு நீங்கள் எந்த இடத்துல இமேஜஸ் வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜை வந்து நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ண வேண்டியதான். நான் யூஸ் பண்ணுற இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இமேஜஸ் வந்து நான் லிங்காக கொடுக்க மாட்டேன். அதனால டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட் எதாக இருந்தாலும் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் போடுவோம். அதனால் நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜாக நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் ஏரோ டச் பண்ணி நெக்ஸ்ட் பிட் மார்க் மூவ் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ண வேண்டியதான். இது போல் வந்து வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் எல்லா இமேஜ் வந்து நீங்கள் அழகாக வந்துன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தான் சிம்பிளாக ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணினாலும் போதும். 2 டைப் பண்ண எஃபெக்ட் தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து நான் சொல்லி தந்துடுறேன். நீங்கள் வந்து அது போல் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகேன்பா, இந்த இமேஜஸ் போதும். மற்றபடி வந்து ஈஸியாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி ஈஸியாக எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஷேக் எஃபெக்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷேக் எஃபெக்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாங்கான கிளிப் இருக்கும். நெக்ஸ்ட் ஷார்ட் கிளிப் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேன்பா, இது 2மே தெரியாது. பட் எஃபெக்ட்லாம் இருக்கும். எம்டி கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை டச் பண்ணி எஃபெக்ட்ஸ்ல போய்ட்டு 3 டாட் பட்டன் டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு போயிடலாம். எடிட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு இந்த லாங்கான கிளிப் இருக்குல்ல, லாங்கான கிளிப் இருக்கிற இடத்துல மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு குட்டி பிட் இருக்கும் 4 அந்த இடத்துல விட்டு நெக்ஸ்ட் இன்னொரு இடம் இருக்கும். அடுத்து வந்து 4 வரும். நெக்ஸ்ட் பெரிய இடம் வரும். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 4 இடத்த விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பெரிய இடம் வரும். நெக்ஸ்ட் வந்து 3 இடத்த விட்டுட்டு ஒரு பெரிய இடம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்து இருக்கிற எல்லாமே குட்டி குட்டியாக 4 பீட் இருக்கும். இந்த 4 பீட்டுக்கும் செகண்ட் டைப் பண்ண எஃபெக்ட் குட்டியாக இருக்கும். அந்த ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணிவிட்டு அழகாக போய்ட்டு ரொம்ப சிம்பிளாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து நீங்கள் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இந்த ஒரு எஃபெக்ட்டை காப்பி பண்ணி ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்ண வேண்டியது தான். இது போல் வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்துன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்பா.
ஓகேவா பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த ஒரு டெம்ப்ளேட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிரிக்ஸ்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அங்கே போய்ட்டு ப்ளஸ் கொடுத்து மீடியாவில் வைக்கோங்க. நீங்கள் டவுன் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆப்ஷனில் இருக்கும். நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். நான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு ஹார்ட் டெம்ப்ளேட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன்பா. இந்த ஹார்ட் டெம்ப்ளேட்டோட கலர் நீங்கள் எந்த மாரி வேணாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் ஹார்ட் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். அப்புறம் அந்த டெம்ப்ளேட் டச் பண்ணி ஃபில் கம்போஷன் ஏரியா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் உள்ளார போயிட்டு தேர்ட் உள்ள ஆப்ஷனை டச் பண்ணி கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ஒயிட் கலர் லேயர் தெரியும். அது போகிற வரைக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிப்பை டச் பண்ணி பிளண்டிங் ஆப்போசிட் உள்ளார போயிட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்போ கரெக்டாக வந்துன்னா பிளெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கடைசியாக போய்க்கோங்க வீடியோவோட எண்டுக்கு. ஓகே நம்ம நான் வந்து போய்க்கிறேன். இந்த 15.17 செகண்டு இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் கட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதான் வந்துன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீட்லாம் தெரியுது. வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேன்னு போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா இது போல் வந்துன்னா இந்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். இந்த கலரை மாற்றணும் அப்படின்னா கிளிப்பை டச் பண்ணி எஃபெக்ட்ஸ் உள்ளார போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா எஃபெக்ட்டும் ஷோ ஆகும். இதில் ஹார்ட் கலர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சர்ச் பண்ணி ஹார்ட் கலர் வந்துன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்துன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வைக்கிறேன். நான் ப்ளூ கலர் வச்சுட்டு டிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷன் கிடைக்கும். இப்போ தான் வந்துன்னா நீங்களும் ஈஸியாக எடிட் பண்ணுவோம். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.